ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேச வரேன். யாரும் வந்து ரோட்டில் போகும்போது வந்து ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க வண்டி ஓட்டும் போது அப்படின்னு அந்த டாபிக் தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதை நான் வெளியே எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம்னா, எங்கள் சித்தப்பா ஒருத்தர் பிடிக்கல, எதுவுமே செய்யலை, வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கண்ணாடி எடுக்கிறதுக்காக ரோட்டில் போயிட்டு இருந்தார். அப்போ வந்து ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு கார்காரங்க வந்து அடித்து தூக்கிட்டாங்க. அப்போ வந்து எங்கேயுமே அடியில், தலையில் மட்டும்தான் செம்ம அடி. அந்த ஹெல்மெட் போட்டிருந்தா அந்த தலையில் அடிப்படாமல் கொஞ்சம் இருந்திருக்கும். ஆனால் சுயநினைவே இல்லை அவருக்கு. நாங்கள் எல்லாம் கொண்டு போய் திருச்சி ஏபிசி ஹாஸ்பிட்டல், அது வந்து ஹெட்டுக்குனே வந்து ஸ்பெஷலிஸ்ட், அங்கே 1 மாதம் வச்சுருந்தாங்க எங்கள் சித்தி. 1 மாதம் வச்சுருந்து நாங்கள் சும்மா ஆளை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. எங்கள் சித்தி எதுவுமே பேசல, அசையலை, எதுவுமே கிடையாது. ஆனால் உயிரோட மட்டும் இருந்தார். கோமா ஸ்டேஜ் மாதிரி ஆகிட்டார். 1 மாதம் எதுவுமே பேசலை. அப்புறம் கொஞ்சம் க்யூர் ஆகி வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ யார் என்னால் தெரியாது, இவங்க யார் அவங்க யார், கட்டின ஒய்ஃப் பொண்டாட்டியே யாருன்னு தெரியல, பிள்ளைங்களும் யாரும் தெரியல. அப்புறம் கொண்டு வந்து வீட்டில் கொஞ்ச நாள் வச்சுருந்து இன்னமும் ஒரு க்யூர் ஆகலை. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எந்ததோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க, இன்னமும் எங்கள் சித்தப்பா க்யூரே ஆகலை. சரிங்களா? அவங்க எப்படி இருந்தார், எனக்கு எல்லா விசேஷத்துக்குமே எனக்கு முன்னாடி வந்து நிற்பார். இன்னைக்கு பார்த்தா நான் வீட்டுக்கு போனால் கூட ரொம்ப நேரம் கழித்து என்னையே உத்து பார்த்துட்டே இருப்பார். அப்புறமேல சித்தப்பா நான் தான் சொல்லி நான் தான் ரேவதின்னு சொன்னால் தான் எங்கள் சித்தப்பாவுக்கு கொஞ்சமாவது தெரியும். அப்புறம் அது பேச மாட்டார். வாயில் ஒரு மாதிரி இந்த பக்கம் அடிபட்டால் இந்த பக்கம் வந்து பாதிக்குமா, அதனால் அவருக்கு வந்து இந்த சைடு அடிபட்டு இந்த சைடு ஃபுல்லாக பாதிச்சிருச்சு. வாயெல்லாம் பேசவே முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் போனீங்களே யாருமே தெரியாது, பேசவே மாட்டார், கண்ணை மட்டும் போய் அசைப்பார், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் பார்த்தா கண்ணெல்லாம் கலங்குறாரு, கண்ணல் தண்ணி விடுறாரு, அது மட்டும் தெரியுது. என்னை பார்த்தா என் சொந்தக்காரங்க, நம்ம பொண்ணு அப்படின்னு மட்டும் தெரியுது அவருக்கு, வேறு எதுவுமே தெரியல. அந்த வீடோ கட்டி பிரவேசம் பண்ணி இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னு அவருக்கே தெரியலை. அதுக்காக தான் சொல்கிறேன். எங்கள் சித்திலாம் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. இன்றைக்கி அந்த ஏபிசி ஹாஸ்பிட்டலே நாங்கள் கட்டி வெளியே 10 லட்ச ரூபாய் பணத்தை கட்டி தான் உள்ளேயே 1 மாதம் இருந்தாங்க. இன்னமும் பணம் செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதான் அவங்க கொஞ்சம் இருக்கப்பட்டவங்களால அவங்க இந்த வழியாக ஒரு நம்ம பூவும் போட்டு இருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பசங்களாம் சின்ன பசங்க ரொம்ப ஆக்சிடென்ட் ஆனாங்க. இன்றைக்கி தம்பி அவனும் காலேஜ் பாப்பா காலேஜ் முடிச்சிருச்சு, பையன் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த பிள்ளைங்க தான் இப்போ அவரை பார்த்துக்குது. சித்தி வேலைக்கு போகிறாங்க, ஜாபில் இருக்காங்க. இப்போ அந்த பிள்ளைங்க தான் அவரை பார்த்துக்குது. அவருக்கே அவர் பிள்ளைங்கன்னு தெரியல. இந்த பிள்ளைங்க தான் நான் போகிறேன், எங்கள் சித்தி பொண்ணு தான் சாப்பாடு ஊட்டுறது, போகிறது, அவருக்கு செய்யறது, குளிப்பாட்டுறது, துணி ட்ரெஸ்ஸு கொடுக்குற வரையும் எங்கள் பாப்பா தான் செஞ்சிட்ருக்கு. எவ்வளோ கஷ்டமான விஷயம் பார்த்தீங்களா? இந்த பொண்ணு அழுவா. அது அவருக்கே தெரியல, அவங்க பொண்ணுன்னு அவருக்கே தெரியல. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ரோட்டில் போகும்போது தயவு செய்து எல்லாம் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. உங்கள் சேஃப் ரொம்ப முக்கியம். நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் குடும்பமும் சேஃபாக இருக்க முடியும். ஓகேங்களா? வீட்டில் அவங்க குடும்பத்தில் நீங்கள் இல்லைன்னா அந்த குடும்பமாகவே இல்லை. சரிங்களா? இது நாங்கள் அனுபவப்பட்டதால் நான் சொல்கிறேன். சரி நண்பர்களே, எல்லாமே சேஃபாக இருங்க. ஓகேங்களா? சரி, பாய்.